ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம ஃபேன்சி கிச்சனில் நல்லா சூப்பரான சுவையான குலோப்ஜான் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செய்யுங்க. டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்கும். நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், 10 நிமிஷத்துல ஊறிடுச்சு. ஆனால் நல்லா கொஞ்சம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வைங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். வாங்க நம்ம எப்படி இந்த குலோப்ஜான் செய்கிறதுன்னு பார்ப்போம். நல்லா எப்படி நல்லா சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குலோப்ஜானுக்கு 2 பாக்கெட் மாவு எடுத்துருக்குறோம். ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீனாங்க. சூப்பர் மார்க்கெட் போனப்போ 2 பாக்கெட் மாவு வாங்கிட்டு வந்தோம். இதை போட்டு நம்ம குலோப்ஜான் செய்வோம். 2 பாக்கெட் மாவும் பிரித்து போட்டாச்சு. இன்னைக்கு கட்டி கட்டியாக இருக்கும். கட்டியெல்லாம் அப்படி லைட்டாக உடச்சி விடுங்க. ரொம்ப அழுத்தி பிசைய வேணாம். குலோப்ஜான் மாவு லைட்டாக அப்படி உடச்சி விட்டாலே போதும். இப்போ வந்து நான் 1 டம்ளர் பால் எடுத்துருக்கோம். காய்ச்சின பால் ஆற வச்சுருக்கு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கலாம். லைட்டாக பூ மாதிரி பிணையணும். ரொம்ப அழுத்தி மைதா மாவு மாதிரி பிணையக்கூடாது. பூ மாதிரி லைட்டாக பிணையணும். அழுத்தம் கொடுக்காம லைட்டாக பிணைஞ்சு கொடுக்கணும். நல்லா பிணைஞ்சாச்சு பாருங்கள். 2 பாக்கெட் மாவுக்கு 1 டம்ளர் பால் இழுத்துருக்கு. கரெக்டான அளவாக இருக்கும். தண்ணி ஊற்றி பிணையிறதுனாலும் பிணைஞ்சிக்கலாம். அவங்கவுங்க விருப்பம் தான். பால் ஊற்றினாலும் பிணைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றி பிணைஞ்சாலும் பிணைஞ்சிக்கலாம். இதே போல் பிணைஞ்சி வச்சுருவோம். நல்லா உருட்டி பிணைஞ்சாச்சு. நம்ம வந்து இப்போ இதுக்குள்ளே ஜீராவை காய்ச்சிக்குவோம். வந்து 1 பாக்கெட் மாவுக்கு 400 கிராம் ஜீனி எடுத்துருக்கோம். 2 பாக்கெட்டுக்கு 800 கிராம் ஜீனி வேணும். 3/4 கிலோ கூட போட்டுக்கலாம். இதில் வந்து 2 ஸ்பூன் பால் ஊற்றிக்கலாம். இந்த சர்க்கரை உள்ள கசடெல்லாம் மேலே வரும். இந்த பால் ஊற்றுறோன்னா எல்லாத்தையும் வெளியே கக்கிரும். இந்த அழுக்கெல்லாம் அதுக்காக தான் ஊற்றுறது. பாருங்கள் எப்படி கொதிச்சு இந்த அழுக்கெல்லாம் வெளியே வந்துருச்சு பாருங்கள். அப்படியே நம்ம எடுத்துருவோம். எல்லா சர்க்கரையிலும் இப்படி அழுக்கு இருக்காது. ஒவ்வொரு சர்க்கரையில் தான் இப்படி அழுக்கு இருக்கும். ஒவ்வொன்றும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லா அழுக்கும் இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். பாகு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. பாகு தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஒரு பிசு தன்மை வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அழுக்கெல்லாம் எடுத்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பாகு நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை போட்டுக்குவோம். இதே போல் உருண்டை போட்டு எடுத்துக்குவோம். அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சுக்குவோம். நெய் 100 கிராம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் 100 கிராம் 100 மில்லி ஊற்றிக்குவோம். இது ரெண்டும் நல்லா காயட்டும். இங்கிட்டு சர்க்கரை இந்த குலோப்ஜான் உருண்டை நம்ம பொரிச்சு இதில் போட்டுக்கலாம். நெய் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ரொம்ப காயக்கூடாது. கொஞ்சம் அரைப்பதமாக காஞ்சோன்னே இந்த மாதிரி போட்டுக்குங்க எல்லா உருண்டையும். சின்ன உட்காந்து உருண்டையெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குன்னு பார்க்காதீங்க. ஜீராவில் ஊறிச்சுன்னா எல்லா உருண்டையும் நல்லா பெருசாகிடும். ரொம்ப எண்ணெய் காஞ்சிச்சுனாக்கா மேலே மொறுன்னு செவந்துடும். உள்ள மாவாக இருக்கும். அதனால் ரொம்ப எண்ணெய் காயாமல் நல்லா கொஞ்சம் நடுத்திட்டத்தில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கங்க எல்லாத்தையும். நான் 2 பாக்கெட் மாவு எடுத்துருக்கோம். 2 பாக்கெட் மாவையும் போட்டு குலோப்ஜான் போடுறோம். எங்கள் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடும்.
இது நாளைக்கு நேரம்லாம் இருக்காது, எல்லாம் காலியாயிரும். முதல்ல ஒரு பாக்கெட் மாவுலையே நிறையா இருக்கும். இப்போ அந்த ஒரு பாக்கெட் மாவு வந்து ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீன்னு போட்டு 2 பாக்கெட்டாக பிரித்து போட்டாங்க. ஆனால் 2 பாக்கெட் போட்டால் தான் சரியாக இருக்கும். பூண்டே நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்து ஜீராவில் போட்டுக்கணும். பாருங்க, இதே போல் எல்லாம் பொரிச்சு போட்டுக்கலாம். ஊறட்டும், 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஊறட்டும். இதில் இப்போ நட்ஸு கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், போட்ட 10 நிமிஷத்துலேயே எப்படி ஜீராலாம் நல்லா உள்ளே இழுத்துருச்சு பாருங்கள் உருண்டைங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து நட்ஸு கொஞ்சம் திருவி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நாங்கள் எப்போவுமே குலோப்ஜான் உருண்டை போட்டால் அதுக்குள்ளே வந்து பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு வச்சு தான் உருண்டை போட்டு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குன்னு இந்த தடவை ப்ளெயினாக உருண்டை போட்டோம். அதனால் மேலாக வந்து பருப்புங்களை தூவி விட்றோம் க்ரஷ் பண்ணி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.